தமிழக அரசியல் தலைவர்கள் வேண்டுகோளை ஏத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சிருக்காரு. இதனால சிலர் ரஜினிகாந்த கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்துக்க முடியாத நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னோட Facebook பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அன்புள்ள நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல தலைவர் ரஜினிகாந்த பத்தி தங்களோட பார்வையை அங்கங்க பலரும் தெரிவிக்கிறது பார்க்க முடியுது. நான் அவரோட மிகப்பெரிய ரசிகன் மற்றும் தொண்டன். அந்த முறையில அவர் என்னோட தன்னிகர் இல்லாத தலைவரா ஏன் இருக்காருன்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புறேன். 10 பேரு பின்னாடி இருந்தாலே கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர ஆசைப்படுற இந்த காலத்துல கோடிக்கணக்கான உயிருக்கு உயிரான ரசிகர்கள் இருந்தும் அரசியல் நாட்காலிக்கு ஆசைப்படாதவர் தான் என்னோட தலைவர். ரெண்டாவது, இத்தனை பெரிய ரசிகர் படையை வச்சிருக்கிற என்னோட தலைவர் மிக எளிதாக 6 மாசத்துக்கு ஒரு தடவை படத்துல நடிச்சு அந்த படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அவரு 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிறாரு. இதன் மூலமா அவர் பணத்து மேல ஆசைப்படாதவர் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. பிரதமர் நம்ம மாநிலத்துக்கு வருகை தரும்போது அவர் சந்தித்த ஒரே தலைவர் அநேகமா சூப்பர் ஸ்டாரா மட்டும்தான் இருக்கும். அவரோட நன்மதிப்பையும் நேர்மையான நடத்தையையும் இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலேயே நட்சத்திர அந்தஸ்தோட உச்சத்துல இருக்கும் போதும் நாட்டிலேயே மிக பிரபலமான நடிகரா இருக்கும் போதும் எந்த விதமான ஆசையும் ஆணவமும் இல்லாம ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து அதுல பயணம் செய்யறவர் அவரு. இது எல்லாமே தலைவரை மதிச்சு வணங்குற ஏன் ஒருவனோட கருத்து மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் அவரை நேசிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். சிலர் தலைவரை பத்தி தவறா பேச நினைக்கலாம். ஆனா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அவரை மதிச்சு வணங்க தான் செய்வாங்க. அந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள்ல நானும் ஒருத்தேன்னு பெருமையோட சொல்லிக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ரஜினி சார் செய்தது சரியா தவறா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.